பிரியாளவன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். போன நிகழ்ச்சியில் தமிழ் மொழி வளம் பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வளர்வதற்கு என்ன செய்ய வேண்டும், அதை அழியாது பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் என்று சில குறிப்புகள் கூறியிருந்தேன். ஒரு மொழி பேசப்படாமல் விட்டால் மட்டும் அழிவதல்ல, ஒரு மொழியை தவறாக பேசினால் கூட அழிந்துவிடும் என்பதையும் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டியிருந்தேன். வாருங்கள், தமிழ் மொழியில் நாங்கள் எங்களை அறியாமலே செய்யும் இலக்கண பிழைகளை திருத்துவோம். இது நானாக கண்டுபிடித்த பிழைகள் அல்ல. தமிழ்நாட்டையும் ஈழத்தையும் சேர்ந்த அறிஞர்களும் பேராசிரியர்களும் சுட்டிக்காட்டிய விடயங்களை என் நேயர்களுக்கு என் வாயிலாக நான் தருகிறேன். இதில் சில விடயங்கள் பிழைகளாக கூட இருக்கலாம். ஏனென்றால் என்னுடைய நேயர்களில் ஒரு தமிழ் பேராசிரியர் இருக்கலாம், தமிழ் அறிஞர் இருக்கலாம். அப்படியானவர்கள் இருந்தால் என்னுடைய வணக்கங்கள். வணக்கங்கள் என்பதே தவறு. வணக்கம், வணக்கத்திற்கு கல் அல்ல, வணக்கம், என்னுடைய வணக்கம் அவர்களுக்கு. கொஞ்ச நாட்களாக என்னுடைய நேயர்கள் சரியான கருத்துக்களை என்னுடன் பரிமாறிக்கொள்வதில்லை என்ற ஒரு கவலை எனக்கு. அப்படி பார்க்கும் பொழுது நாட்களாக, சில நாட்களாக என்பதே தவறு என குறிப்பிடுகிறார் ஒரு பேராசிரியர். நாள் சக கல் நாட்கள் அல்ல. நாள் என்னும் ஒருமையும் கல் என்ற பன்மையை அதில் இணைத்தால் நாட்கள் என்று ஆனால் அது தவறு என்று குறிப்பிடுகிறார். நாட்கள் என்றால் நாட்பட்ட கல், குடிக்கும் கல், தென்னை மரம் பனை மரத்திலிருந்து இறக்கி குடிக்கும் ஒரு போதை தரும் அந்த பானம், நாட்பட்ட கல் தான் நாட்கள். அப்படியானால் எப்படி நாள் என்னும் ஒருமை சொல்லுக்கு பன்மை எப்படி கொடுப்பது என்னும் போது அவர் கூறுகிறார், நாள்கள் என்றே குறிப்பிடுங்கள், அதுதான் சரி என்று கூறுகிறார். நாள் சக கல் இரண்டையும் இணைந்து புணர்ச்சி செய்யும் போது அந்த புணர்ச்சியில் திரிபடையாமல் கெடாமல் இயல்பு புணர்ச்சியாகவே அது இருக்கிறது. அதாவது நாள் சக கல் நாள்கள், அப்படியே எந்த மாற்றமும் பெறாமல் அது இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் அந்த பேராசிரியர். அதே போலதான் ஆட்கள். இன்று எங்கள் வீட்டுக்கு ஆட்கள் வந்தார்கள் என்று கூறுவோம். இன்று வரை எல்லோரும் ஆட்கள் ஆட்கள் என்றே சொல்லுகிறோம். ஆள் ஒருமை, கல் சக பன்மை, ஆட்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆட்கள் என்று கூறினால் ஆட்டக்கூடிய கல், அது அசைக்கக்கூடிய கல் என்று குறிப்பிடுகிறார் அந்த பேராசிரியர். அல்லது இறைவன் என்னை ஆட்கொண்டான் என்று சொன்னால் அடிமைப்படுத்தினான் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே ஆள் சக கல் ஆட்கள் என்று கூறக்கூடாது, ஆள்கள் என்றே கூற வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதாவது எப்படி நாள் சக கல் எந்த கெடுதலும் எந்த திரிதலும் இல்லாமல் இயல்பாக நாள்கள் என்று வருகிறதோ, அதே போலவே ஆள் சக கல் ஆள்கள் என்றே கூறுங்கள் என்று சொல்கிறார். இதுதான் இலக்கணத்தில் சரியாக குறிப்பிடும் முறை எனவும் அவர் விளக்குகிறார். என்ன நேயர்களே, இரண்டே இரண்டு சொற்கள் தான், நாள்கள் ஆள்கள். இது மனிதர்களில் பலர்பாலை ஆள்கள், நாள் என்னும் சொல்லின் பன்மையை நாள்கள் என்று குறிப்பிடுவோம். ஆனால் நாட்கள் என்பது தவறல்ல, அது குறிப்பிடும் பொருள்தான் வேறு. நாளான கல் என்று சொன்னால் இது நாட்கள். யாராவது தென்னை மரத்திலிருந்து இறக்கப்படும் கல்லை குடிக்க விரும்பினால் அது நாள் கடந்து போன கல்லாக இருந்தால் அது நாட்கள் என்று குறிப்பிடலாம். ஒரு கல் ஆட்டக்கூடிய கல்லாக இருந்தால் அது ஆட்கள் என்று குறிப்பிடலாம். ஆனால் நாளின் பன்மை நாள்கள், ஆளின் பன்மை ஆள்கள். இதில் எந்த தவறும் இல்லாமல் இனி நாங்கள் தமிழ் மொழியை பேசுவோம். நன்றி, வணக்கம்.